இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது. இதுக்கு முக்கியமான காரணமாக பேசப்படுகிறது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லை சிண்ட்ரோம் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புது பிரச்சனை. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும், இல்லை அது உங்களுக்கு வருமா, அப்படி வரும்னா அதுக்கு தீர்வு எதாவது இருக்கா, அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் டாக்டர் செந்தில் குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லை சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 33% மக்களை பாதிச்சிருக்குதுங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு இது ஜாஸ்தியாகவே இது பாதிச்சுட்டு இருக்குது. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா 4 முக்கியமான பகுதிகள் இருக்குது. ஒன்று உங்கள் பிபி ஜாஸ்தியாக இருக்கும், 130/85க்கு மேலே இருக்கணும். உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லக்கூடியது 110க்கு மேலே இருக்கும். இது இல்லாமல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் 150க்கு மேலே இருக்கும். எல்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். இதோட முக்கியமாக பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில் ஃபேட், அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கும். இது ஆப்பிள் கோர் ஒபிசிட்டி அப்படிம்போம். இது ஆண்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். லேடிஸ்க்கு 35 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் நீங்கள் சஃபர் ஆகிறவங்களாக இருக்கலாம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு ஜெனட்டிக் காசோ பெரிய காசுலாம் ஒன்றும் இல்லை, நாமளாக கெடுத்துக்கிறது தான். அதாவது என்னன்னா அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம், ஹை கேலரி டயட்ஸ் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம பாடியில் ஃபேட் போய் ஜாஸ்தி ஸ்டோர் ஆரம்பிச்சிருது. இந்த ஃபேட் போய் நம்ம உடம்புல அங்கங்கே தங்குறங்காட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மல் ஹார்மோன் அதோட செயலை இழந்துருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரங்காட்டி இந்த நோய்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அமையுது. அதாவது இதில் சுகர் வர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் பிபி அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸாக மாறுவாங்க. லேடிஸ்க்கு எஸ்பெஷலி பார்க்கும்போது இந்த பிசிஓஎஸ் குரூப் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இன்ஃபர்டிலிட்டி, குழந்தைகள் இல்லாததுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த பிசிஓஎஸ். இதுக்கு எல்லாமே இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது எப்படி நாமளாக நமக்கு கொண்டு வர்றோமோ அதே மாதிரி இது ரிவர்சபிள். அதாவது நம்மளால் இதை சரி பண்ணிக்க முடியும். எப்படின்னா மெயின்லி டயட்டிங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னாங்க, நம்ம எடுக்கிற டயட் கேலரிஸை நம்ம அன்றைக்கே எக்ஸ்பெண்ட் பண்ணிடணும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்ற டயட் ஹை கேலரி டயட் இல்லாமல் இருக்கணும், ரிஃபைன் சுகர்ஸ் ஜாஸ்தி எடுத்துக்கூடாது, ஹை கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் டயட்ரியில் ஃபாலோ பண்ணணும். இது கூட ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சத்து, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறாங்க, அதெல்லாம் குறைச்சி எடுத்துக்கணும். சால்ட்டை குறைச்சி எடுத்துக்கணும். இந்த டயட்ரி மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதும், நம்ம டயட்ரி ஹெல்த்தி டயட்டாக மாறிடும். இது கூட எக்ஸசைஸ்னால் உடனே ஜிம்முக்கு போய் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. பிரிஸ்க் வாக்கிங், ஒரு 40-45 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாலே போதும். இதன் மூலம் ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ராசஸாக ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத கொழுப்புனால வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ லைப்போசெக்ஷன் பண்ணால் இது ரிவர்ஸ் ஆகுமா? இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். ஆனால் லைப்போசெக்ஷனுங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு, தோலுக்கடியில் இருக்கிற கொழுப்பை எடுக்கிறோம். இதோட கொழுப்போட அளவு குறைஞ்சாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிசல்ட் மாறுமா இல்லையான்னு பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் லைப்போசெக்ஷன் பண்ணுற மூலம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. நிறைய பேருக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அது தூண்டுகோலாக இருக்கிறங்காட்டி லைப்போசெக்ஷன் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.